அன்பர்களே, உலக நாடுகளை அதிர வைக்கும் ஒரு மிக முக்கியமான செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். ஹார்முஸ் நீரிணை உலகத்தின் மொத்த எரிசக்தி தேவையையும் தன் பிடிக்குள் வைத்திருக்கும் ஒரு மிக முக்கியமான நீர்வழிப்பாதை. இந்த இடத்தில் இனி ஈரானின் அனுமதி இல்லாமல் ஒரு துரும்பும் அசையாது என அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் மிரட்டல்களுக்கு ஈரான் கொடுத்த அந்த மரண அடி என்ன? முழு விவரங்களையும் இப்போது பார்ப்போம். ஹார்முஸ் நீரிணையில புது ரூல்ஸ். இனிமே எல்லா கப்பலும் பெர்மிஷன் வாங்கணும்னு ஐஆர்ஜிசி நேவி சொல்லிட்டாங்க. இந்த முக்கியமான ஹார்முஸ் நீரிணையில இப்போ ஒரு புது ஆர்டர் வந்திருக்கணும். அங்க வர்ற எல்லா கப்பல்களுக்கும் இனிமே செம்ம ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கணும். இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை ஐஆர்ஜிசி நேவி அறிவிச்சிருக்காங்க. வெள்ளிக்கிழமை வந்த இந்த அறிக்கையில வணிக கப்பல்கள் எல்லாம் இனிமே ஈரான் சொல்ற அந்த பாதையில மட்டும்தான் போகணும்னு ஐஆர்ஜிசி நேவி கமாண்டர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஈரானோட கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஏரியாவுல ராணுவ கப்பல்கள் நுழையறதுக்கு முன்ன மாதிரியே இப்பவும் கண்டிப்பான தடை இருக்குன்னு திரும்பவும் தெளிவுபடுத்திட்டாங்க. வியாபார கப்பலோ இல்ல வேற எதுவா இருந்தாலும் ஐஆர்ஜிசி நேவியோட நேரடி அனுமதி இருந்தா மட்டும்தான் உள்ள விட போறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நடக்கிற ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தப்படியும் நேத்து லெபனான்ல போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததாலையும் தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறதா அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரான் மேல 40 நாளா நடத்தின அந்த அநியாயமான போருக்கு அப்புறம் உலகத்தோட மொத்த எண்ணெயில 1/5 பங்கு போற இந்த வழியில ஈரானோட பிடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது. லெபனான்ல போர் நிறுத்தம் வந்த கையோட வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஹார்முஸ் நீரிணைய வணிக கப்பல்களுக்கு ஓபன் பண்றதா ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி சொல்லியிருந்தாரு. லெபனான் போர் நிறுத்தத்துக்கு ஏத்த மாதிரி ஈரான் போர்ட்ஸ் அத்தாரிட்டி சொன்ன அதே பாதையில மிச்சமிருக்க போர் நிறுத்த காலம் வரைக்கும் எல்லா வியாபார கப்பல்களும் ஹார்முஸ் வழியா போய்க்கலான்னு அறிவிக்கிறோம்னு அரக்சி அவரோட எக்ஸ் பக்கத்துல போட்டிருந்தாரு. அமைச்சர் போட்ட அந்த ட்வீட் ஏப்ரல் 8 போட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ளதான் இருக்குன்னு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேயி விளக்கம் கொடுத்தாரு. ஹார்முஸ் வழியா போற கப்பல்கள் கண்டிப்பா ஈரான் சொன்ன அந்த ரூட்ல தான் போகணும். அதே மாதிரி ஈரானோட அதிகாரிகளோட பெர்மிஷனையும் வாங்கணும்னு அவர் அழுத்தி சொன்னாரு. பாரசீக வளைகுடாவுக்கும் ஓமன் வளைகுடாவுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஹார்முஸ் நீரிணை உலகத்தோட மொத்த எனர்ஜி பிசினஸையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான இடம். இது உலகத்தோட பவர் பேலன்ஸையே மாத்தி அமைக்க ஈரானுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலம். ஓமன் கடல் ஏரியாவுல ஈரான் கிட்ட 1600 கிலோமீட்டருக்கு மேல கடற்கரை இருக்கு. அதனால இந்த நீரிணையோட முக்கியமான வடக்கு பகுதியை தன் கண்ட்ரோல்ல வைக்க ஈரானால மட்டும்தான் முடியும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. February 28 அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி ஈரான் மேல தேவையில்லாம போர் தொடுத்தப்பயே இந்த இடம் நியூஸ்ல அடிபட்டுச்சு. அதுக்கு பதிலடியாதான் அமெரிக்காவுக்கும் அவங்க கூட இருக்கிற நாடுகளுக்கும் இந்த வழியை ஈரான் மூடினாங்க. இத பத்தி டிவி இன்டர்வியூ கொடுத்த ஈரானிய கடற்படை தளபதி ஷஹ்ராம் இரானி, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போடுற சீனெல்லாம் இங்க நடக்காது, யாரும் அவரை மதிக்கிறது இல்லன்னு கிண்டலா சொன்னாரு. ட்ரம்ப் விதிச்சிருக்கிற இந்த கடல் வழி தடையெல்லாம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தான், ஈரானுக்கு இல்லன்னு சொன்ன அவரு இதெல்லாம் ஒரு விதமான வழிப்பறி வேலைன்னு திட்டினாரு. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலோட விமானம் தாங்கி கப்பல்களையோ இல்ல அவங்க கடற்படையையோ நாங்க ஓமன் கடலுக்குள்ள நுழைய விடலன்னு தளபதி இரானி ரொம்ப கெத்தா சொல்லிட்டாரு. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது உலக பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உடனுக்குடனான உலக அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு முக்கிய செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.